Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 4 லெசன் 3 கிர்மிச் கி கேந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னோட சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா புரியும். என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? கிர்மிச் கி கேந்து. கேந்துனா வந்துட்டு பால். இப்போ நம்ம பால்ல விளையாடுவோம் பார்த்தீங்களா? அதுதான். கிர்மிச்னா வந்துட்டு கிரிம்சன். கிரிம்சன்ற ஒரு கலர். ஓகேங்களா? அதாவது கிரிம்சன் இப்போ கிரிக்கெட் பால்னா எப்படி இருக்கும்? நல்லா டார்க் ரெட் கலர்ல நல்லா வெயிட்டா இருக்கும் இல்லையா? அது வந்துட்டு எதால பண்ணியிருப்பாங்கன்னா, கிரிம்சன்ற ஒரு மெட்டீரியலால அத பண்ணியிருப்பாங்க அந்த பால. ஸோ அதுதான் வந்து கிர்மிச்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிர்மிச் கி கேம்னா கிரிம்சன் கலர் உள்ள ஒரு பால். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு தினேஷ்னு ஒரு சின்ன பையன். அவனுக்கு ஒரு பால் கிடைக்குது. அந்த பால் வந்து அவங்க வீட்டு தோட்டத்திலே கிடைக்குது. அது எப்படி வந்தது? யார் அத போட்டிருப்பா? அதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க. கர்மி கி சுட்டியா தி. கர்மினா வந்துட்டு சம்மர். சுட்டியானா லீவு. சம்மர் சீசன் அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, தோபகர் கே சமய மத்தியான வேளையில வந்துட்டு தினேஷ் घर में बैठा कोई कहानी पढ़ रहा था. தினேஷ் வந்து வீட்ல உட்காந்துட்டு ஸ்டோரி கஹானினா ஸ்டோரி வந்து படிச்சுட்டு இருக்கான். तभी पेड़ के पत्ते को हिलाते हुई कोई वस्तु दम से घर के पीछे वाले बगीचे में गिरी. அப்போ வந்துட்டு அந்த ட்ரீஸ்ல உள்ள இலைகள் வந்துட்டு ஹிலாத்தினா வந்துட்டு ஷேக்கிங் ஆகுது. ஷேக்கிங் ஆனவுனே ஏதோ ஒண்ணு விழுது அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறான். ஏதோ ஒரு பொருள் வந்து விழுது அப்படின்னு சொல்லி அவன் தினேஷ் வந்து நெனச்சுக்கிறான். ஸோ தம் சே கர் கே பீச்சே வாலே பகீச்சே மே கிரி. அதாவது தம்முன்னு ஒரு சத்தம் மாரி கேட்டுட்டு, அவங்க வீட்டு பின்னாடி வந்துட்டு பகீச்சேன்னா அந்த கார்டன்ல வந்துட்டு விழுது. கிரினா வந்து விழுகுறது. தினேஷ் ஆவாஜ் சே பஹச்சான் கயா. ஸோ தினேஷ் வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்டவுனே அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து தெரியுது. எப்படி ஏதோ ஒண்ணு வந்து விழுது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறான். கி வக் வஸ்து கியா ஹோ சக்தி ஹை. இந்த பொருள் வந்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வக் ஏக்தம் சே உடுக்கர் பராமதே கே சிக் சர்காக்கர் பகீச்சே கி ஓர் பாகா. இப்போ வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா, இந்த இம்மீடியட்டா வந்து ஏக்தம்னா இம்மீடியட்டா வந்துட்டு எந்திரிச்சு, பராமதே கே சிக்னா வந்துட்டு வெராண்டால இருக்கிற அந்த கர்டைன் அந்த துணி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த விண்டோ ஸ்க்ரீனை வந்துட்டு இது பண்ணிட்டு எடுத்துட்டு பகீச்சே கே ஓர் பாகா கார்டன் கார்டன் பக்கம் வந்துட்டு ஓடுறான். பாகானா வந்து ஓடுறது. அரே அரே பேட்டா கஹா ஜா ரஹா ஹை. இப்ப அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, என்ன என்னாச்சு தினேஷ் ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு கேக்குறாங்க. பாகர் லூ செல் ரஹி ஹை. அதாவது வெளியில வந்துட்டு லூன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு. எல்ஓஓ லூ விண்ட் வந்துட்டு அது வந்து போயிட்டு இருக்கு. லூ விண்டுனா வந்துட்டு இப்போ வந்து சம்மர் சீசன்ல வந்து ஹாட்டான காத்து வந்துட்டு அடிக்கும். அதுதான் லூ விண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தினேஷ் கி மா மெஷின் சலாத்தே சலாத்தே ஏக்தம் ஜோர் சே போலி. தினேஷோடைய அம்மா வந்துட்டு அதாவது தச்சுக்கிட்டே மெஷின்னா வந்துட்டு தச்சுக்கிட்டே அவங்க வந்து ஏக்தம் ஜோர் சே போலினா ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப லவுடா சொல்றாங்க. பரந்து தினேஷ் ருக்கி நஹி. ஆனா வந்துட்டு தினேஷ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே இல்ல. உஸ்னே पैरों में चप्पल भी नहीं पहनी. அவன் வந்து கால்ல கூட செப்பல் கூட போடல. ஜூன் கா மஹீனா தா. அப்ப வந்து ஜூன் மாசம். ஜூன் மாசம் எப்படி இருக்கும்? நல்லா ஹாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வெயில்ல கூட அவன் செப்பல் போடாம போறான். தர்த்தி தவே கி தரப் தப் ரஹி தி. அதாவது தர்த்தினா வந்துட்டு இந்த பூமி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அடுப்புல வந்துட்டு தவா வந்துட்டு வச்சா எப்படி எவ்வளோ சூடா இருக்கும். அது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹாட்டா இருக்காம். அப்படின்னு சொல்றாங்க. पर दिनेश को पैरों की जलने को भी चिंता नहीं थी. ஆனா தினேஷுக்கு வந்துட்டு தன்னோட கால் வந்துட்டு எரியறது கூட பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. சிந்தானா கவலையே இல்ல அவனுக்கு. वहाँ वह जहाँ से आवाज आई थी उसी ओर भाग चला. ஆனா அங்க வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்டதும் உடனே வந்துட்டு அவன் என்ன பண்றான்? அந்த அந்த பக்கம் வந்துட்டு ஓடி போறான். உசி ஓர் பாக் சலா. அந்த சைடே ஓடி போறான். सामने की क्यारी में बिंदिया के ऊंचे ऊंचे पौधे थे. ஸோ அவனுக்கு முன்னாடி வந்து கியாரினா அந்த மணல் பரப்பு. இந்த மணல் பரப்புல வந்துட்டு பிண்டியானா வெண்டைக்காய் செடி வந்துட்டு பௌதேனா வந்துட்டு செடி. ஊஞ்சேனா அந்த வெண்டைக்காய் செடி வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. एक ओर सीताफल की घनी बैल फैली हुई थी. ஸோ ஒரு சைடு வந்துட்டு சீதாப்பழமோட செடி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கனி பைல்னா வந்துட்டு நல்லா திக்கா அடர்த்தியா வந்துட்டு ஃபைலி ஹுயினா நல்லா பறந்து விரிந்து இருந்ததாம்.
क्यारियों के चारों ओर हरे हरे केले के वृक्ष लहरा रहे थे. அதாவது கியாரியோ கே சாருன்னா அந்த நாலா பக்கமும் ஹரே ஹரே கேலேனா வந்துட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு பனானா ட்ரீஸ் வந்துட்டு இருந்ததாம். தினேஷ் ने जल्दी जल्दी भिंडियों के पौधे को उलटना पुलटना आरंभ किया. ஸோ தினேஷ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஜல்தி ஜல்தினா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த வெண்டைக்காய் செடியை வந்துட்டு இப்படி உலட்னா புலட்னா வந்துட்டு இப்படி திரும்ப திரும்ப ஆட்டி ஆட்டி பார்க்குறான். ஜப் வஹா குச் நஹி மிலா, அப்போ வந்து அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. तो उसने सारी सीताफल की बेल छान मारी. அப்போ வந்து என்ன பண்றான், அந்த சீத்தாப்பழமுடைய செடி இருக்கு இல்லையா, எல்லா பக்கமும் போயிட்டு இது பண்ணி தேடி சான் மாரின்னு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்குறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்குறான். बराबर में ही गूंस में ने गड्ढे बना रहे थे. ஸோ பராமர் மெஹி வந்துட்டு கூன்ஸ்னா வந்துட்டு பெருச்சாளி. பெருச்சாளி வந்து என்ன பண்ணுதுன்னா கட்டேனா வந்து ஹோல் மாதிரி வந்துட்டு அதில் பண்ணியிருக்கு. ஸோ பெருச்சாளி என்ன பண்ணுறோம், அங்கங்கே ஹோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ढूंढते ढूंढते जब उसकी निगाह उधर गई तो उसने देखा कि गड्ढे के ऊपर ही एक बिल्कुल नई चमचमाती किरमिश की गेंद पड़ी है. ஸோ அவன் வந்து தேடி தேடி பார்க்குறான். தூண்டே தூண்டே அவன் வந்து ரொம்ப தேடி தேடி பார்க்குறான். நிஹாக்கு உதர கையின்னு வந்துட்டு அவன் பார்வை வந்துட்டு பார்க்குறான். பார்த்த உடனே அந்த கட்டேக்கு ஊப்பர்னா அந்த ஹோலுக்கு மேலே வந்துட்டு ஒரு நயி சம்சமாத்தி கிர்மிச்கே கேந்து, அதாவது ஒரு புதுசாக வந்துட்டு ஷைனிங்காக சம்சமாத்தின வந்து ஷைனிங்கான ஒரு பால் கிடைக்குது. ஸோ இந்த பால் தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஷைனிங்காக அவனுக்கு வந்து அந்த பால் கிடைக்குது. தினேஷ் ने हाथ बढ़ाकर गेंद उठा ली. தினேஷ் வந்து அதை என்ன பண்ணான், கையால் அதை வந்து பாலை வந்து எடுத்துடுறான். लगता था जैसे किसी ने उसे आज ही बाजार से खरीदा है. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பால் வந்து புதுசாக இருக்கிறத பார்த்துட்டு யாரோ இன்னைக்கு தான் வந்து மார்க்கெட்டில் இருந்துட்டு அதை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். பாஜார்னா வந்துட்டு மார்க்கெட், खरीदाனா வாங்குறது. उसने उसे उलट पुलट कर देखा परंतु कुछ भी समझ नहीं मिला. அந்த பாலை வச்சுக்கிட்டு அவன் திரும்ப திரும்ப பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எதுவுமே புரியல. कुछ भी समझ नहीं आया, அவனுக்கு எதுவுமே புரியல. नजर उठाकर उसने पास की तिमंजली इमारत की ओर देखा कि हो सकता है किसी बच्चे ने इसे ऊपर से फेंका हो, परंतु उस इमारत के इस ओर खुलने वाले सभी दरवाजे और खिड़कियां बंद थे. அதாவது நஜர் உட்டாக்கறனா அவன் பார்வை வந்து எந்த பக்கம் போகுதுன்னா, அவன் வீட்டு பக்கத்துல வந்து திமஞ்சலி இமாரத்னா வந்துட்டு, திமஞ்சலினா வந்துட்டு 3 அடுக்கு உள்ள, அதாவது 3 ஃபிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 மாடி உள்ள இமாரத்னா பில்டிங், அந்த பக்கம் வந்து பார்க்குறான். யாராவது வந்துட்டு குழந்தைங்க ஏதாவது வந்துட்டு மேல இருந்து தூக்கி போட்டுப்பாங்களோ அப்படின்னு அவனுக்கு நினைக்கிறான். கிசி பச்சேனே உசே ஊப்பர் சே ஃபேங்கா ஹோகா, யாராவது குழந்தைங்க வந்துட்டு அதை மேல இருந்து தூக்கி போட்டுப்பாங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறான். உஸ் இமாரத்துக்கே இஸ் ஓரு குல்னே வாலே சபி தர்வாஜா கிட்டே பந்து. ஆனால் வந்துட்டு அந்த பில்டிங்ல வந்துட்டு எந்த டோர்ஸும் விண்டோஸுமே ஓப்பனாகவே இல்லையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். சத்துக்கு முண்டேரே சே லேக்கர் நீச்சே தக் தேஜ் தூப் சில்சிலா ரஹி தி. சத்துனா வந்துட்டு ரூஃப், முண்டேரேனா வந்துட்டு அந்த ரூஃப், மாடி மேலே இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப வந்துட்டு வெயில், தூப்னா வந்துட்டு தேஜ் தூப்னா வந்துட்டு ரொம்ப வெயில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சில்சிலா தான் வந்து ரொம்ப வந்துட்டு ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. फिर कौन खरीद सकता है नई गेंद. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு யார் இந்த பாலை வந்து புது பாலை வாங்கியிருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். दिनेश ने सुधीर, अनिल, अरविंद, आनंद, दीपक सभी के नाम मन में दोहराए. இப்போ வந்து தினேஷ் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் சொல்கிறான். சுதீரா இருக்குமோ, அனிலா இருக்குமோ, அரவிந்தா இருக்குமோ, இல்லை ஆனந்த், தீபக்கா இருக்குமோ அப்படின்னு எல்லாருடைய பேரும் அவன் வந்து ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். தோஹராயனா வந்துட்டு ரிப்பீட் பண்ணி சொல்லி பார்க்கறது. यदि गेंद खरीदी भी है तो इस दोपहरी में इसे नीचे कौन फेंकेगा. எதினா வந்து இஃப், இப்போ இந்த பாலை வந்துட்டு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இந்த தோபகரினா இந்த ஆஃப்டர்நூன் வேளையில் யார் வந்து இது வந்து எரிஞ்சிருப்பாங்க, கீழே வந்துட்டு போட்டு எரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவன் தினேஷ் வந்து நினைக்கிறான். ஹோனா ஹோ ஏக்கு கேந்த் பாகர் செய்யி ஆயிஹே. அப்போ அவன் நினைக்கிறான் இந்த பால் வந்துட்டு வெளியில இருந்து தானே வந்தது அப்படின்னு அவன் நினைக்கிறான். उसने सड़क पर बने गोल चक्कर की बगीचे की ओर देखा. இப்போ வந்துட்டு சடக்கு பர்னா அவன் ரோட்ல உள்ள கோல் சக்கர்னா வந்துட்டு ரவுண்டான ஒரு பகீச்சியை வந்துட்டு ரவுண்டான கார்டன்ல வந்துட்டு பார்க்குறான். அவர் தேக்கா பார்த்துட்டு
परंतु वहां पर केवल 2-4 गायें ही दिखाई पड़ी जो पेड़ों के नीचे सुस्ता रही थी. இப்ப வந்து பார்க்குறான். அங்கே வந்துட்டு கேவல் ஒன்லி ஒன்லி வந்துட்டு தோச்சார்னா 2 4 மாடுக தான் அங்க வந்து இருக்குது. காயின்னா கவ் அந்த கவ்வு தான் இருக்குது. அது கூட என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, पेड़ों के नीचे ட்ரீஸ்க்கு கீழ வந்துட்டு सुस्ता रही थी ना அதுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. उसे ध्यान आया कि जाने कितनी बार अपने मोहल्ले के बच्चे की गेंदें क्रिकेट खेलने हुए दूर चली गई और फिर कभी नहीं मिली. இப்போ வந்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு மொஹல்லே பச்சேன்னா வந்துட்டு அந்த அவங்க ஸ்ட்ரீட்ல உள்ள குழந்தைங்க. மொஹல்லேன்னா வந்துட்டு ஸ்ட்ரீட்ல உள்ள குழந்தைங்க வந்து இந்த மாரி கிரிக்கெட் பால் விளையாண்டு வந்துட்டு எத்தன தடவ வந்து தொலைச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு திருப்பி கூட கிடைச்சது இல்லையாம். ஃபிர் கபி நஹி மிலேன்னா அவங்களுக்கு திருப்பி கூட கிடைச்சது இல்லையாம். एक बार तो एक गेंद एक चलते हुए ट्रक भी में भी जा पड़ी थी. ஒரு தடவ வந்துட்டு, அதே மாரி வந்துட்டு அந்த கிரிக்கெட் பால் வந்து அடிக்கும்போது, அது வந்து எது மேல போய் விழுந்துச்சுன்னா, ட்ரக் மேல போய் அது வந்து விழுந்துருச்சாம். तभी भीतर से माँ की आवाज आई, "अरे दिनेश तू सुनेगा नहीं?" இப்ப வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு உள்ள இருந்து கூப்பிடுறாங்க. பீத்தர்னா உள்ள இருந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னன்னா, "என்ன தினேஷ் நீ வந்து கேட்கிறியா இல்லையா நான் கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. "सब अपने अपने घरों में सो रहे हैं और तू धूप में घूम रहा है." நீ வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க வீட்ல வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. கரோமே சோரகேன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, அந்த வெயில்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. धूप में घूम रही ना வெயில்ல வந்து சுத்துறது. தினேஷ் गेंद को हाथ में लिए ये भीतर आया. இப்ப வந்து தினேஷ் வந்து என்ன பண்றான், அந்த பால எடுத்துட்டு கையில இருந்து அந்த பால எடுத்துட்டு உள்ள வந்துட்டான். भीतर आ गया ना உள்ள வந்துட்டான். ठंडे फर्श पर बिछी चटाई पर वह लेट गया. இப்ப வந்து என்ன பண்றான்னா, டண்ட் ஃபர்ஷ்னா அந்த கூலான ஃப்ளோர்ல வந்துட்டு பிச்சி சடாயின்னு வந்துட்டு மேட் கீழ மேட் விரிச்சுட்டு, அவன் வந்து என்ன பண்றான்னா, வக் லேட் கயன்னா அதுல வந்து படுத்துடுறான். படுத்துட்டு அவுர் சோச்சனா லகா அடுத்து என்ன பண்றான்னா, அவன் வந்து யோசிக்கிறான். भले ही एक गेंद मोहल्ले में से किसी की ना हो, परंतु ईमानदारी इसी में है कि एक बार सबसे पूछ लिया जाए. இப்ப வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த பால் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள குழந்தைங்களோட இல்லன்னா, நம்ம வந்துட்டு ஈமான்தாரி வந்து நம்ம வந்து நேர்மையா வந்துட்டு, ஒரு தடவ வந்துட்டு எல்லார்ட்டயும் கேட்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏக் பார் சப்சே பூச் லியானா வந்துட்டு, ஒரு தடவ எல்லார்ட்ட வந்து கேட்கணும். ஹானஸ்ட்டா கேட்கணும். இந்த பால் யாரோடது அப்படி கேட்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். गर्मी की छुट्टियाँ थी. இப்போ வந்து समर हॉलिडेज़ல வந்துட்டு बच्चों ने खेलने की सुविधा को ध्यान में रखते हुए एक क्लब बनाया हुआ था. இப்ப வந்து குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்காக சுவிதானா கன்வீனியன்ட்டா நல்லா ஜாலியா விளையாடுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிளப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. பனாயா ஹுவானா ஒரு கிளப் மாரி ஃபார்ம் பண்ணாங்க. உஸ் கிளப் में सभी बच्चों के लिए बल्ले थे. ஸோ அந்த கிளப்ல வந்துட்டு எல்லா குழந்தைங்களுடைய பல்லேனா பேட் இருந்தது. और गेंद खरीदने के लिए वे आपस में क्लब का चंदा देकर पैसे इकट्ठा कर लेते हैं. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பால் வந்துட்டு खरीदनेன்னா வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பஸ்னா ஒருத்தர் வந்துட்டு ம் அந்த கிளப்ல இருக்குல்ல சந்தானா வந்துட்டு டொனேஷன் மாரி வாங்குறது. அந்த கிளப்ல வந்து அந்த பால் இப்ப பேட் வந்து எல்லார்ட்டயும் இருக்கும். பால் வந்து அடிக்கிறப்ப நெறைய தொலைஞ்சு போகும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிளப் மாரி ஃபார்ம் பண்ணி, குழந்தைங்களுக்கு ஒரு கிளப் மாரி ஃபார்ம் பண்ணி டொனேஷன் மாரி வச்சு, அதுல வந்துட்டு பைசா இக்கட்டா கர் लेते हैं. அதுலருந்து பைசா வந்துட்டு சேர்த்து வைக்கிறாங்க, பால் வாங்குறதுக்காக. ஷாம் को सारे बच्चे इकट्ठा हुए. ஈவ்னிங் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு கேதர் ஆனாங்க. இக்கட்டா ஹுயேன்னா வந்துட்டு எல்லாரும் கேதர் பண்ணி ஒரு இடத்துல வந்து கேதர் பண்றாங்க. தினேஷ் ने सभी से पूछा. தினேஷ் வந்து எல்லார்கிட்டயும் கேட்குறான். मुझे एक गेंद मिली है. எனக்கு ஒரு பால் கிடைச்சிருக்கு. अगर तुम में से किसी के गेंद खो गई हो, तो वह गेंद की पहचान बताकर गेंद मुझे ले सकता है. அதாவது நீங்க வந்து யாராவது உங்க பால வந்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா, கேந்து கோ கயி ஹைன்னா பால் வந்து தொலைச்சிட்டீங்கன்னா, அந்த பால் வந்துட்டு நீங்க உங்க பகச்சான் பத்தாக்கர்னா உங்க உங்க அடையாளத்த சொல்லி உங்க பால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அந்த பால் வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான் தினேஷ். தபி அனில் போலா கேந்து தோ மேரி கோ கயி ஹை. அப்போ வந்து அனில் சொல்றான், பால் வந்து என்னுடையது. கப் கோ கப் கோயி தி தேரி கேந்த். தினேஷ் வந்து என்ன கேட்குறான், எப்ப தொலைச்ச உன்னோட பால் அப்படின்னு கேட்குறான்.
यही कोई 4 महीने पहले அவன் வந்துட்டு 4 மாசங்கள் முன்னாடியே அவன் பால தொலைச்சுட்டான். 4 महीनेனா 4 மாசத்துக்கு முன்னாடியே அவன் பால தொலைச்சுட்டான். तो वह गेंद तेरी ही नहीं தினேஷ் ने कहा. அப்ப தினேஷ் என்ன சொல்றான்? அப்ப இந்த பால் வந்து உன்னோடது இல்ல அப்படின்னு சொல்றான். फिर वह मेरी होगी सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार ஜாத்தாதே ये कहा. அப்ப வந்து என்ன சொல்றான்? சுதீர் என்ன சொல்றான் உடனே? இது வந்து என்னுடைய பால் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரமா சொல்றான். वह कैसे दिनेश ने पूछा. அது எப்படி தினேஷ் வந்து கேக்குறான். அது எப்படி உன்னுடைய பால் ஆகும்? तू मुझे गेंद दिखा दे मैं अपनी निशानी बता दूंगा. அப்ப வந்து என்ன சொல்றான்? நீ வந்து எனக்கு பால காட்டு நான் அப்ப வந்துட்டு அடையாளத்தை சொல்றேன். நிஷானி வந்து அடையாளம் வந்து சொல்றது. வா ஏக்கு கேசே ஹோ சக்தா ஹை தினேஷ் போல். என்ன சொல்றான்? அது எப்படி அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். கேந்த் தேக்க நிஷானி பத்தானா கோன்சா கட்டின் ஹே. பால பார்த்துட்டு வந்துட்டு அடையாளம் சொல்றது யாருக்கு தான் கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றான். பினா தேக்கே பதா தபு ஜானு. அதாவது நீ பார்க்காம சொல்லு அப்பதான் வந்துட்டு நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் தினேஷ். தபி ஊப்பர் சே தீபக் உத்தர் ஆயா. அப்போ வந்துட்டு தீபக் வந்துட்டு அங்கே வர்றான். दीपक अपना मतलब सिद्ध करने तथा अवसर पड़ने पर सभी को मित्र बना लेने में चतुर था. அதாவது தீபக் வந்து ஒரு புத்திசாலியான பையன், ஒரு கிளவரான பாய். ஸோ அவன் என்ன பண்றான்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும்னா சித்தனை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும்னா அவன் என்ன பண்ண தேவைப்பட்டா வந்துட்டு அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ரூஃப் பண்ணி அவன் வந்து புத்திசாலித்தனமா அவன் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டா வந்து ஒர்க் பண்ணுவான் அவன். गेंद की बात सुनकर दीपक बोला गेंद मेरी है. அதாவது பால வந்து கேட்டுட்டு தீபக் சொல்றான் பால் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்றான். கைசி தேரி ஹே சபீனை எக்ஸா பூச்சா. அது எப்படி உன்னது ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. சபீனை எக்ஸா பூச்சானா எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அது எப்படி உன்னோட பால் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. கல்ஹி तो तू कह रहा था कि इस बार तेरे पापा तुझे गेंद लाने के लिए पैसे नहीं दे रहे हैं. அப்போ வந்துட்டு நீ என்ன சொன்ன? நேத்து தான் நீ சொன்ன. கல்ஹி தூ கஹராதா. நேத்து தான் நீ சொன்ன. இது இந்த தடவ வந்துட்டு என்னோட அப்பா வந்துட்டு பால் வந்துட்டு வாங்குறதுக்கு வந்துட்டு எனக்கு பைசையே குடுக்கல அப்படின்னு நீ தான் சொன்ன. மேரி கேந்த் தோ 5 மஹீனே பஹலே கோயி தி. என்னோட பால் வந்துட்டு 5 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். தீபக் வந்து சொல்றான். ஜப் படே பையா கி ஷாதி ஹுயி தி. அப்போ வந்து அவனோட அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சிருந்துதான். तभी सुनील ने मेरे गेंद छत पर से नीचे फेंक दी थी. அப்போ வந்து சுனில் வந்துட்டு என்ன பண்ணனா தன்னுடைய பால் அதாவது தீபக்குடைய பாலை வந்துட்டு சத்து பர் நீச்சே ஃபேங்க்னான்னு மேல இருந்து கீழே வந்துட்டு எரிஞ்சிட்டானாங்க அந்த பாலை அப்படின்னு சொல்றான். தினேஷ் அச்சி தரக் ஜான்தா தா கி ஏக் கேந்த் தீபக் கி நஹி ஹை. இப்ப தினேஷ் வந்து அவனுக்கு வந்துட்டு என்ன தெரிய வருதுன்னா இந்த பால் வந்துட்டு தீபக்கோடது இல்லை அப்படின்னு நினைக்கிறான் அவன். दीपक की गेंद 5 महीने पहले खोई थी. தீபக்குடைய பால் வந்துட்டு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சது? 5 மாசத்துக்கு முன்னாடியே அவன் பால் தொலைஞ்சிருச்சு. और एक कभी हो ही नहीं सकता कि गेंद 5-6 महीने पड़ी रहे और उस पर मिट्टी का एक भी दाग ना लगे. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா 5-6 மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச பாலை வந்துட்டு 5 மகினே படி அதாவது 5-6 மாசத்துக்கு தொலைஞ்ச பாலை வந்துட்டு ஒரு மிட்டிக்கா ஏக்கு தாகனா வந்துட்டு ஒரு மண்ணுல கிடந்த ஒரு ஸ்ட்ரெயின் கூட இல்லையே, ஒரு தூசு கூட இல்லையே அப்படின்னு தினேஷ் நினைக்கிறான். दीपक ने कहा मैं कुछ नहीं जानता गेंद मेरी है वक मेरी है और सिर्फ मेरी है. இப்போ தீபக் வந்து என்ன சண்டை போடுறான். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. இதுதான் என்னுடைய பால். இது மட்டும் தான் என்னுடைய பால் அப்படின்னு சொல்றான். अरे जाजा बड़ा आया गेंद वाला क्या साबुत है कि यही गेंद नीचे फेंकी थी अनिल ने पूछा. இப்போ வந்து அனில் வந்து கேட்குறான் உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு நீ வந்துட்டு இந்த பாலை வந்துட்டு கீழே வந்துட்டு எரிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீபக் நே கஹா ஹா சாபுத்து ஹே. தீபக் வந்து என்ன சொல்றான்? ஆமா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. சாபுத்துனா எனக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றான். முஜே கேந்த் திக்கா தோ तो मैं ஃபைரன் பதா दूंगा. எனக்கு வந்து நீ பாலை காட்டு நான் உடனே வந்துட்டு அந்த அடையாளத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஃபௌரன்னா வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்றது இமீடியட்டா. தினேஷ் ने देखा कि झगड़ा बढ़ रहा है. தினேஷ் வந்து பார்க்குறான். ஐயையோ! அப்ப வந்து ரொம்ப சண்டை கூடிருச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜகடானா சண்டை, குவாரல் பண்றது. ஓகேங்களா?
गेंद हथियाने के लिए தீபக் சுதீர் और சுனில் का सहारा ले रहे हैं. அதாவது பால் வந்து எப்படியாவது வாங்கிரணும் அப்படின்னு நினைச்சிட்டு தீபக் வந்து என்ன பண்றான்னா சுனில் அவர் சஹாரா சுனில் அதாவது சுதீரும் சுனிலோடைய ஹெல்ப் வந்து கேட்குறான். தீபக் வந்துட்டு யார்கிட்ட கேட்குறான், சுதீர் சுனில் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பால் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றான் தீபக். वह जानता था कि यदि गेंद दीपक के पास चली गई तो ये तीनों मिलकर खेलेंगे. இப்ப வந்து தினேஷ் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை வந்துட்டு அந்த பால் வந்து தீபக் கையில கிடைச்சுச்சுன்னா, இவங்க 3 பேரும் வந்துட்டு சேர்ந்து விளையாடுவாங்க. யார் யாரு? தீபக், சுதீர், சுனில். இவங்க 3 பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் நினைக்கிறான். अच्छा मैं गेंद ला रहा हूँ. இப்போ வந்து தினேஷ் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு பால் கொண்டு வரேன். परंतु जब तक पक्का साबुत नहीं मिलेगा मैं किसी को दूंगा नहीं. தினேஷ் ने कहा. இப்ப தினேஷ் என்ன சொல்றான்னா, நீங்க வந்துட்டு எனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிங்க. உங்களோட அழகத்த சொல்லுங்க. நீங்க வந்து சொல்லலைன்னா நான் வந்துட்டு இந்த பாலுக்கு வந்துட்டு யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்றான். गेंद आ गई. இப்ப வந்து பால் வந்துருச்சு. தீபக் உசே தேக்தே ஹி போலா. தீபக் வந்துட்டு அதை பார்த்துட்டு சொல்றான், எஹ் மேரி ஹே, எஹி ஹே மேரி கேந்த். இதுதான் என்னுடையது, இதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்றான் பாலு. எக் லால் ரன் கா நிஷான் மேரி ஹி கேந்த் பர்தான். இதே மாதிரி தான் என்னோட பாலும் ரெட் கலர்ல இருக்கும், லால் ரங்குனா ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றான். வா சபி गेंदों पर ऐसे ही निशान होते हैं. अनिल ने दिनेश के साथ देते हुए कहा. இப்போ வந்து அணில வந்துட்டு தினேஷோட சேர்ந்து என்ன சொல்றான், எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லா பாலுமே இப்படித்தான் இருக்கும், ரெட் கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. दीपक ने फिर और लगाया, मैं अपने पापा से कहलावा सकता हूँ कि गेंद मेरी है. இப்ப தீபக் வந்துட்டு என்ன பண்றான், கோவமா சொல்றான், நான் வந்து என்னுடைய அப்பா விட்டு நான் சொல்றேன், இந்த பால் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்னா, பாப்பா சே கஹலவா சக்தா ஹூனா, நான் என்னுடைய அப்பா விட்டு நான் சொல்றேன், இந்த பால் என்னுடையது அப்படின்னு சொல்றான், தீபக் சொல்றான். अरे जा ऐसा तो मैं अपने बड़े भाई से कहलावा सकता हूँ कि गेंद दिनेश की है. अनिल ने कहा. இப்ப அனில் சொல்றான், அனில் என்ன சொல்றான்னா, இது வந்து என்னுடைய பெரிய அண்ணனை வச்சு நான் சொல்ல வச்சு இந்த பால் என்னுடைய இதுன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனில் வந்து சொல்றான். कुछ भी हो गेंद मेरी है. दीपक ने उसे धरती पर मारते हुए कहा. धरती पर टप्पा पड़ते हुए मेरी गेंद में से ऐसी ही आवाज आती थी. இப்ப வந்துட்டு ஆம், தீபக் சொல்றான். தீபக் என்ன பண்றான்னா, தர்த்தி பர் மார்த்தே ஹுயே, இந்த பூமியில வந்துட்டு தட்டி சொல்றான். பூமியில வந்து தட்டி சொல்றான். தர்த்தி பர் டப்பா படுத்தே ஹுயே, அதாவது இந்த பூமியை வந்து பால வச்சு அடிச்சு அடிச்சா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டை வச்சு சொல்றான், இந்த பால் என்னுடையதுதான் அப்படின்னு சொல்றான். मेरे साथ बाजार चल, दुकानों पर जितने गेंदे हैं सभी के टप्पे की आवाज ऐसी ही होगी. अनिल ने फिर उसकी बात काट ली. இப்ப அனில் என்ன சொல்றான்னா, நீ மேரே சாத் பாதார் சல், என் கூட வந்துட்டு நீ வந்து மார்க்கெட்டுக்கு வா. துக்கானம் பர் ஜித்தினி கேந்துங்க, இப்ப வந்து கடையில வந்துட்டு நிறைய பால் இருக்கும், எல்லாருடைய பாலுமே வந்துட்டு இப்படி அடிச்சா டப்புன்னு சத்தம் தான் வரும் அப்படின்னு அனில் சொல்றான். अच्छी बात है तो मैं इसे सड़क पर फेंक दूंगा. देखो कैसे कोई खेलेगा. दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया कि अनिल और दिनेश ने उसे पकड़ लिया. இப்போ வந்துட்டு என்ன செய்யறான்னா, ஆம், அப்போ வந்துட்டு தீபக் வந்து என்ன பண்றான்னா, சடக்கு பர் ஃபேங்க் தூங்க, நான் வந்து இது ரோட்ல வந்துட்டு எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றான். தேக்கும் கேசே கோய் கேளுங்க, நான் பாக்குறேன் யார் தான் அந்த பால் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்றான். தீபக் நே ஜெய்சே ஹி கேந்து கோ சடக்கு பர் ஃபேங்க்னே கீழே ஹாத் உட்டாயா. தீபக் வந்து என்ன பண்றான், அந்த பாலை வந்துட்டு ரோட்ல வந்து எரியறதுக்காக ஹாத் உட்டாயானா வந்துட்டு கை ஓங்குறான். அனில் और தினேஷ் ने उसे पकड़ लिया. अनिल और दिनेश என்ன பண்றாங்க, அவன் கையை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. பக்கலியானா பிடிக்கிறது. अब दीपक ने रुआन से होते हुए अपना अंतिम हथियार आजमाया. இப்ப தீபக் வந்து என்ன பண்றான், ரொம்ப வந்து அமைதியா வந்துட்டு தன்னுடைய லாஸ்ட் வெப்பனை வந்துட்டு ஆஷ்மாயா வந்துட்டு இது பண்றான். बोला या तो गेंद मुझे दे दो नहीं तो मैं इसके पैसे सुनील में लूंगा. நீங்க வந்துட்டு இந்த பால் வந்துட்டு என்கிட்ட குடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு என்ன என்ன பண்ணுவேன்னா அந்த பைசை வந்துட்டு நான் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சுனில்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு தீபக் சொல்றான். अब तो सुनील दीपक सुधीर का गुट मजबूत होने लगा था. இப்போ வந்துட்டு சுனில், தீபக் அவர் சுதீருடைய பேச்சு, குட்னா பேச்சு, மஜ்பூத்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. तीनों का ही कहना था कि गेंद दीपक की है और उसे ही मिलनी चाहिए. இப்போ வந்துட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன சொல்றான்னா, இந்த பால் வந்து தீபக் உடையதான்,
அவனுக்கு எப்படியாவது வந்து அந்த பால கிடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தினேஷ் தப் தப் சுப் தா. அப்ப வந்து தினேஷ் வந்து ரொம்ப அமைதியாயிடுறான். वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था बोला. இப்போ வந்துட்டு தினேஷோட மனசு என்ன நினைக்குதுன்னா, மன் உஸ் சமய சப்கே சாத், அவன் மனசு என்ன நினைக்குதுன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பாலை வச்சு விளையாண்டுட்டு நல்லா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப் சுப் பி ரஹோ. இப்போ வந்து தினேஷ் என்ன சொல்றா, எல்லாரும் அமைதியா இருங்க. சுப் பி ரஹோனா எல்லாரும் அமைதியா இருங்க. ஜகடா பாத் மே கர் लेंगे. நம்ம சண்டை வந்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். अपने अपने बल्ले ले आओ. அவங்கவங்க பேட்டை வந்துட்டு எடுத்துட்டு வாங்க. பகலே खेल ले. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விளையாடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்றான் தினேஷ். 5 मिनट के भीतर ही खेल आरंभ हो गया. இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு खेल आरंभ हो गयाனா வந்துட்டு விளையாட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தினேஷ் बल्लेबाजी कर रहा था. தினேஷ் வந்துட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். अभी 2-4 बार ही खेला था कि वह चमकदार नई गेंद एकदम जोर से उछली और दरवाजा पार कर सड़क पर जाते हुए एक स्कूटर में बनी सामान रखने की जालीदार टोकरी में जा गिरी. இப்போ வந்துட்டு 2, 3 பால் தான் 4 பால் தான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள என்னாச்சு அந்த பாலு, அந்த ஷைனிங் ஆன புது பால் வந்துட்டு வ அடிக்கும்போது உச்சலினா ரொம்ப மேல போயிட்டு தர்வாஜா பார்க்கர் சடப்பர். அதாவது அந்த டோரையே தாண்டி அவங்க ஃபவுண்டரியே தாண்டி ரோட்ல போற ஒரு ஸ்கூட்டர் மே பனி சாமான் ரக்னேக்கு ஜாலிதார். அதாவது இந்த ஸ்கூட்டர்ல வந்துட்டு ஜாமான்லாம் நெறைய சாமான்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த டோக்கரின்னா கூடை. அந்த கூடையில போய் அந்த பால் வந்து விழுந்துருச்சாம். ஸ்கூட்டர் வாலே கோ ஷாயத் பதா பி நஹி சலா. அந்த ஸ்கூட்டர் ஓட்டுறக்காரங்க வந்து இந்த பால் நம்ம கூடையில வந்து விழுந்துச்சுன்னு கூட அது தெரியாம அவர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. तेजी से चलते हुए स्कूटर के साथ गेंद भी चली गई. அதாவது ஃபாஸ்டா வந்துட்டு போற ஸ்கூட்டர்ல வந்துட்டு அந்த பால் வந்து போய் என்ன ஆயிடுச்சு, அந்த பால் வந்து போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. बच्चे पहले तो चिल्लाते हुए स्कूटर के पीछे भागे परंतु जल्दी ही सब रुक गए. இப்போ வந்து குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க, கத்திக்கிட்டே சில்லாத்தே ஹுயனா கத்திக்கிட்டே அந்த குழந்தைங்கன்னா சுதீர், தீபக், தினேஷ் இவங்க எல்லாரும் கத்திக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கூட்டருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. ஸ்கூட்டருக்கு பீச்சே பாகினா ஸ்கூட்டருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. பரந்து ஜல்தி ஹி சப் ருக் கயே. ஆனா வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு எல்லாரும் வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. சப் ருக் கயேனா எல்லாரும் ஸ்டாப் ஆயிட்டாங்க. वे समझ गए थे कि स्कूटर के पीछे भागना बेकार है. அவங்க வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்துட்டு, ஸ்கூட்டருக்கு பின்னாடி ஓடுறது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு. நம்மளோட டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. एक पल के लिए सभी ने एक दूसरे की ओर देखा और फिर सभी ठहाका मारकर हंस पड़े. இப்போ ஒரு நிமிஷம், ஏக் ஃபல்னா ஒரு நிமிஷத்துல வந்துட்டு எல்லாருமே சபீனே வந்துட்டு ஏக் தூசரேக்கு ஓர் தேக்கா ஒருத்தர பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. வயிறு குலுங்க டஹாக்கா மார்க்கர் ஹன்ஸ் படினா வந்துட்டு வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ தினேஷ்க்கு வந்து அந்த பால் கிடைக்குது. அந்த பால்னால எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தான் இந்த பாலு, என்னோட தான் அந்த பால் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கடைசி என்ன ஆச்சு, அந்த பால் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டர்ல போய் விழுந்து யாருக்குமே கிடைக்காம அது போயிருச்சு. இப்போ வந்துட்டு நெறைய தடவை வந்து குழந்தைங்க வந்துட்டு கிரிக்கெட் விளையாடும்போது பால் தொலைஞ்சிருப்பாங்க இல்லையா? அதே மாரி தினேஷோட பாலும் இந்த மாரி தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரிய யார் ரைட் பண்றா? சாந்தா குமாரி ஜெயின். ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சில்ட்ரன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா?